الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி துவங்குகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுன்னத்தான ஷவ்வாலுடைய மாதத்தின் 3வது நோன்புகளை நோற்றவர்களாக, நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளாகவும், இறை கடமையை நிறைவேற்ற வந்த முசல்லிகளாகவும் வீற்றிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானிலே எடுத்த பயிற்சி, ரமலானில் நாம் செய்த அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், ரமலான் பெருநாள் முடிந்ததற்கு பிறகும் நம்முடைய தொடர்பு பள்ளிவாசலோடு இருந்துவிட்டால், ரமலானை தொடர்ந்து நோன்பு ஷவ்வாலுடைய மாதத்தை நோன்பு வைக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகளை நோற்றால், இதன் மூலமாக அடையாளம் என்னவென்றால், ரமலானிலே நான் வைத்த நோன்புகளையும் துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதற்குண்டான அடையாளம். எனவே தான் ரமலானை தாண்டியும் இறை இல்லமான பள்ளிவாசலுக்கு வந்து கடமைகளை தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டதற்குண்டான அடையாளமாகவே இது இருக்கிறது. ரமலானுடைய பயிற்சி என்பது அது வெற்றியா தோல்வியா என்பதை பார்ப்பதற்குண்டான ரிசல்ட் என்பது ரமலானை கடந்தும் நாம் இறைவனுடைய இல்லமான பள்ளிவாசலிலே வந்து கடமையை நிறைவேற்றினால் நாம் எடுத்த பயிற்சி வெற்றி அடைந்து விட்டது. இல்லை, பெருநாள் தொழுகையோடு பள்ளியின் பக்கம் தலை வச்சு படுக்காமல் இருந்தால் நாம் ரமலானிலே எடுத்த பயிற்சி, நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழியின் மூலமாக உள்ள ஹதீஸுடைய கருத்து. எனவே அல்லாஹு தஆலாவுக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானை தாண்டி அல்லாஹ் நம்ம எல்லாம் நோன்பாளிகளாக, இறை கடமையை நிறைவேற்ற வந்த முசல்லிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பது ரமலானிலே நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குண்டான அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த சிறப்பான நேரத்திலே நோன்பாளிகளாக இருந்து நோன்பாளிகளோடு சேர்ந்து நாமும் துவா செய்தால் நம்முடைய துவாக்களையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 2 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி துவா செய்ய சொன்னார்கள். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு சூழல். ஏனென்றால் உலகமெங்கும் இருக்கக்கூடிய போர் பதட்டம், அதனால் இன்னும் சில காலங்களிலே பஞ்ச காலங்கள் ஏற்பட்டு விடுமோ, எரிபொருள் கேஸ் போன்ற சிலிண்டர் போன்ற பற்றாக்குறை இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருந்தால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் நம்முடைய நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பஞ்சத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு துவா செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூ, இறைவா பசி கொடுமையிலிருந்து